நீராறும் கடலெடுத்த அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா சரி. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் அது தொழில் இல்ல, எழிலு. மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. சோறுதான் திங்கிறியா பேப்பு? எனக்கு எங்கேயாவது பேனர்ல பேர் போடலனா சண்டை போடணும். எங்கேயாவது புது பில்டிங் திறந்தாங்கன்னா கத்திரிக்கோலோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லமா. இன்னைக்கு ஜென்சிங்கிற பேர்ல ஒரு டிராமா கம்பெனி உருவாக்கி இருக்காங்க திமுக. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். எனக்குல ஜாலியா தான் இருக்கு. வளையது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்கு. ஆழமரம் திமுக உறக்க சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன். அதுல பாருங்க, திமுக பெண்ணுரிமை பேசின கட்சியா இல்லையா? ஆமா. பெண்ணுரிமை போற்றுன கட்சியா இல்ல கொடுத்த கட்சியாலாம் கேட்காதீங்க. பெண்ணுரிமையை பத்தி பேசின கட்சி. அதுல இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ பல்லவிய விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜென்சி நடத்தின சோபா பேரவை ஒரு சட்டப்பேரவையினுடைய மாண்பை கெடுக்கிற மாதிரி இதை நீங்க பிரிவிலேஜ் மோஷனை கொண்டு வரலாம். மாண்புமிகு அமைச்சர் அடினே இருப்பேன். எனக்கு எங்கேயாவது இந்த ஜென்சி நடத்தினது மட்டும் இல்ல, அதாவது அந்த அமைச்சர்களுடைய பேரை புனை பெயர் வைத்து ராஜ்மோகன் தாஜ்மோகன், கீர்த்தனாக்கு பார்த்தனா. ஜென்சிங்கிற பேர்ல ஏதோ ஒரு நல்ல ஒரு அரசியலுக்கு ஏதோ ஒரு இளைஞர் அரசியலை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு டிராமா கம்பெனி ஓபன் பண்ணிருக்கீங்க. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? யார் சார் நீங்களா? எங்க சார் இருக்கிறீங்க? அப்போ நீங்க பெண்ணுரிமை பேசுறவங்க பல்லவிக்கு எப்பங்க குழந்தை பிறந்தா அவங்களுடைய குழந்தைக்கு வயசு எவ்வளவுங்க? 1 மாசம் தாங்க ஆகுது. 1 மாசம் கை குழந்தைய வச்சிருக்கக்கூடிய யாராவது வீட்டை விட்டு வெளியே வந்து பாருங்க. நம்ம பொண்டாட்டி 1 மாசம் கை குழந்தைய விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போனா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க ஒத்துப்பாங்களா? அப்ப அந்த பொண்ணு அந்த எம்எல்ஏ ஒரு கை குழந்தையோட வரது அவ்வளவு நக்கல் நெய்யாண்டி பண்றீங்களே. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இதுதான் நீங்க கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அந்த கருப்புக்கு அடையாளமா யாரை சொல்றீங்க நீங்க? அப்ப இந்த பெரியார் போற்றுன பெண்ணியம்ங்கிறது இதுதானா? பெரியார் போற்றிய பெண்ணுரிமைங்கிறது இதுதானா? இதுதான் இந்த காலத்துல திமுக நாங்க பெரியார போற்றோம்னு சொல்லக்கூடிய திமுக காரங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையும் கௌரவமும் கண்ணியமும் இதுதானா? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? ஃபர்ஸ்ட்லாம் கல்யாணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஐயர் ஃப்ரீயா இருக்கிறாரா அவரோட டேட்டை கேட்டுன்னு தான் கல்யாணத்தை வைப்பாங்க. இப்பெல்லாம் இவர் ஃப்ரீயா இருந்தாதான் கல்யாணமே ஃபிக்ஸ் பண்றாங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு தேர்தல் எப்ப வேணுமாலும் வரலாம், விரைவிலே வரலாம். இன்னொன்னு சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா? போற இடங்களில் எல்லாம் நான் தான் முதல்வன், நான் தான் அப்பா என்று தன்னுடைய கதறலை, தன்னுடைய ஒப்பாரியை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் கல்யாண நாயகனாய் மாறி இருக்கிறார். எலவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. பட் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இவர் ஃப்ரீயா இருக்காருன்ற, அவர் தான் ஃப்ரீயா இருக்காரு. இப்போ அதான் நமக்கு எந்த வேலையும் இல்லை நாய் போச்சு. அதாவது ஜென்சிக்கு பயிற்சி கொடுக்க போறோம்னாங்க, நான் அரசியல் சொல்லி கொடுக்க போறாங்க. தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நல்ல வேலை முன்னாள் துணை முதல்வர் கூப்பிட்டு சார் நீங்க பாடுங்க சார் அப்படின்னா அது அதுக்கு மேல இருக்கும். இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ்தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். அண்ணா இப்ப எல்லாரும் ஏஞ்சிருக்க சொல்றாரு. உங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக, அதாவது கட்சியோட மேலிடத்தை ப்ளீஸ் பண்றதுக்காக யாரோ 4 பேர் சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம், இதான் சூஸ்திரம். திமுகவை பார்த்தா என்னைக்குமே
ஒரு சிலருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்காக பயமா அது கடிச்சிடாத. என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு டிவிக்கோட ஜென்சி அப்படியே கவர் நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எல்லாமே ஓகே தான். பட் முயற்சிக்கான முறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப கிரிஞ்சா, இருக்கலே ரொம்ப மொக்கையா கொச்சப்படுத்துறீங்கடா, கொச்சப்படுத்துறீங்க, ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க. டிஎம்கேல ஒரு 4 இளைஞர்கள் வந்து சேரலாம்னு நினச்சா அவங்க கூட உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா, இல்லை அந்த மேடையில் அவங்க பேசுறது, போடுற ஸ்கிட்டு, அவங்க பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் பார்த்தா தாவேக்கா போய் சேரணும்னு நினச்சிரும் போல இருக்கு. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஏத்துக்கிறீங்களா சார்? திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை விட. பெரிய ஸ்டேட்மெண்ட். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த காரியத்தை திறம்பட திமுகவை தனக்கு தானே செய்து கொள்ளும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப வாண்டடா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திணிச்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். நெல்சன் சேவியர்னு சொல்லிட்டு திமுகக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நடுநிலை பத்திரிகையாளர். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. திமுகக்கும் அறிவாலயத்துக்கும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் எல்லாம் வாயை மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவி, ஒரு கரைபடியாக உடன்பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொந்தளிச்சிருக்காரு. அவருக்கு இந்த உண்மை தெரியுது. பட் கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்க நிறைய பேருக்கு இந்த உண்மையே தெரியல. தம்பி விடாப்பா, தம்பி இன்னைக்கு தான் வந்து எரியிறான். அவனுக்கு என்னன்னு தம்பி, இதுக்கு என்ன பேரு? ஜாக்லின் த்ரோதா. ஜாக்லினா? ஜாக்லின் கண்டாவன். டேய் அவன் எரிஞ்சு பக்கம்டா. நீ பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ண? நீ சொல்லு, என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்து எழுந்துச்சு. ஏன்னா திமுக இருக்க நிறைய பேர் இதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூலி போன்றவர்கள் தாவேக்காரங்க மட்டும் இல்லாம சமூகத்தினோட ஒரு பெரிய ஹேட்டை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற, என்ன முறைக்கிற, எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க, அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா 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 வா. இந்த டைம் ஸ்பூஃப் பண்றன்ற பேர்ல ஒரு அம்மாவை, ஒரு பொண்ணை எவ்வளவு ஆக்சுவலி இவ்வளோ நாளா உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கொள்கைகள வேறுபாடு இருக்கு, அறுக்க முடியல, அதனால நீங்க எல்லாரும் பொங்குறீங்க, எல்லாருக்கும் ஒரு கோவம் வருதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எப்போ ஒரு குழந்தையும் ஒரு தாயையும் கிண்டல் பண்றீங்களோ, எங்க பிறந்து 1 மாசம் ஆன குழந்தை என்னங்க வீட்டுல விட்டுட்டாங்க வர முடியும்? அந்த குழந்தை யாருங்க பாத்துக்கிறது? அந்த குழந்தைக்கு பசிச்சா யாருங்க ஃபீட் பண்றது? மனசாட்சி வேணாங்களா? ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? உங்க மனசாட்சி பற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு ஜென்சி கிட்ஸும் பல்லவி மேடம் அவங்க குழந்தையோட வர்றது உங்க கண்ணை உறுத்துதா? அதுல உள்ள ஒரு மனித நேயம் அந்த பார்வையில உங்களால பார்க்க முடியலையா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்குமாடா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா